லாரன்ஸால் புகழ்பெற்றவன் அல்ல, என் தெய்வ தமிழால் ஓரளவு தெரியப்பட்டவன். அவர் படத்துல பாட்டு இருக்கு, அன்பு மகளே இந்த பக்கமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த தப்பா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா பேசின அன்பு மகளே, உன்னை வாழ்த்துக்கிறேன். உண்மையில ரொம்ப அருமையான ஒரு அரங்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு நன்றி கை தட்டினதுக்கு. பாசக்கொடி, நேசக்கொடி, சத்யா வேறப்பா, பாசக்கொடி, நேசக்கொடி, போற்றும் கொடி, வெல்லும் கொடி, வெற்றி கொடி, வீரக்கொடி, இந்த ஊனாங்கொடி. அப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன், முத்துலிங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்தாங்க, நண்பர் பாட்டாளகன் பக்கத்துல உட்காந்து, என் தம்பி வைரமணி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. சொன்னேன், மிகச்சிறந்த பாடல் ஆசிரியரை விட சிறப்பாக எழுதியிருக்கிறார் 3 பாடல்களையும். அதுல நான் உங்களை எங்க பாராட்டுறேன்னா, இமான் அன்னைக்கு சொன்னாப்புல இந்த மும்மதங்களையும் கொண்டுட்டு வந்து எழுதுறீங்களே, தாத்தா வருவார், மும்மதங்களை கொண்டுட்டு வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்தி வேணும், ஒரு நல்ல மன நெறி வேணும், அறிவு வேணும். அல்லா பாடல் பிரமாதமா எழுதியிருக்கீங்க. என்னன்னா ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஏசப்பா பாடலையும் மிக சிறப்பாக பாடியிருக்கீங்க. ஒரு பொருளை மதங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், மனிதர்கள் பார்க்க முடியாது. அவனவன் தன் மதத்தை தான் பார்ப்பானை ஒழிய அதை மும்மதத்தையும் பார்க்கின்ற சம்மதத்தை சொன்னதால் உங்களை எம்மதமும் வாழ்த்தும். ஒரு கவிஞன் வாழை மரத்தை பார்க்கிறான். வாழை மரத்தை பார்த்தா அவன் என்ன பார்க்கிறான்? திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள் எழுதுறான். என்னது? திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள். இந்து மதம். திருக்கோயில் கும்பம்தான் வாழை பூக்கள், தேவமகன் சிலுவைதான் வாழையின் தோற்றம். குரான் இஸ்லாம் பச்சைதான் வாழையின் தோற்றம். குளமென்றால் ஓர் குளம்தான் என்று சொல்லும் வாழை மரம். ஆகவேதான் அறிவாளால் அதை வெட்டுகின்றார், அடியோடு பிடுங்கி கட்டுகின்றார். ஒரு கவிஞர், அந்த கவிஞர் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கவிஞர். விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். அப்படியே பிள்ளைக்கு வச்சுட்டீங்கன்னு. விடிவு பெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும், பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். இதான் இவருடைய கவித்துவத்தின் நோக்கம். ஆனால் இந்த படைப்புகளை இசையமைப்பாளர் கொண்டாடப்பட இருக்கிறார் மோகன். நல்ல கை தட்டுங்க. எவ்வளவு பாருங்க, இந்த அரங்கமே ஒரு புகழ்பெற்ற அரங்கம். அருமையா இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இந்த பாடல் வெற்றி அடைப்பது. நான் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர், பேராசிரியர். என்ன சொன்னால் நடக்கும். ஒண்ணு சொன்னேன், அது நடந்துருச்சு. இப்போ அவர் மாதிரி இருக்குது, அப்படிதான் அது மாதிரி போகுதுன்னு அவருக்கு யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு. நான் இருந்தது வேற இடத்துல இருந்தேன். இல்ல அது என்ன சொன்னால் நடக்கும். அதாவது எம்ஜிஆர் வந்தால் இந்தியா எழுந்து நிற்கும். அந்த எம்ஜிஆரே எழுந்து நிற்கிறது என் தந்தை முத்துலிங்கம் வந்தார். எம்ஜிஆர் வந்தால் இந்தியாவை எழுந்திருக்கும், என் தந்தை முத்துலிங்கம் வந்தால் எம்ஜிஆரே எழுந்து நிற்பார். ஒரு அரங்கத்துல சரித்திரத்தை கொண்டாந்து உட்கார்ந்து இந்த ஒருத்தரே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அன்பு மகளே சொன்னிய, இன்னும் வெற்றியின் காட்சி, வீரத்தின் காட்சி, வெல்லும் காட்சி, எங்க நின்றாலும் வெற்றி படைக்கும் காட்சி. அண்ணாச்சி வந்து ஆன் தி ஸ்பாட்ல அடியக்கூடிய அபாரமான திறமை. பாச விழிகள், நேச விழிகள், இன்னும் போற்றுகிற, உலகமே போற்றுகிற அன்பு விழிகள், பண்பு விழிகள், அறிவு விழிகள், செறிவு விழிகள், ஆனந்தம் அடையக்கூடிய பல இயக்குநர்கள் வியந்து பார்க்கும் விழிகள், உலகமே போற்றும் விழிகள், அந்த ஊமை விழிகள். சொன்னீங்களே அண்ணாச்சி, லோகேஷ் கனகராஜ் எத்தனை ராஜ்
அந்த ராஜ், இந்த ராஜ், காந்தராஜ், எல்லா ராஜுக்குமே பெரிய ராஜ் அந்த ராஜ், அரவிந்த் ராஜ். இன்னையில நல்ல ஒரு அரங்குங்க. இசையமைப்பாளர் யாரு இங்க எடிட்டர் யாரு? 2-3 பேரு இருக்காரா? சூரஜ் எல்லாம் அவங்க எல்லாம் கொண்டாடணும். அற்புதம் தலைவா. வீடியோ அதாவது என்ன உண்மையில வேற எங்கேயாவது வீடியோகிராஃபர் எல்லாம் எங்க இருக்காங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முழுக்க அதை வந்து ரசிச்சு இது நம்மளுடைய செயல் வந்து ஒரு இல்ல ரொம்ப நேர்த்தியாக திரைப்படங்கள்ல உள்ள ஒரு படைப்பாக இருந்தது. அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, வெற்றி பிரமாண்ட வெற்றி தான். ஏன்னா எங்க அப்பா வந்திருக்காரு, அண்ணன் ஊமி வெளிகள் அண்ணன் உட்காந்துருக்காங்க, அண்ணாச்சி தொழில் அதிபர் சொல்லுங்க, தொழில் பார்த்தா அவர் கையை பார்த்தாவே 10,000 கோடி வச்சு போற. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன். சீனிவாசன் கிடையாது, கரன்சி வாசன். ஆமா, அங்கிட்டு தொழில் அங்கிட்டு ஒருத்தர் அவங்க நீ எங்க இருக்கேன்? திருச்சி ஏர்போர்ட்னாரு. அங்க ஒரு வீடுல நிறைய இருக்கு, ஒண்ணு வேணுமான்னாரு. என்னைய பார்த்து கேட்கிற ஒரே நல்ல ரசிகர். அருமையான கவித்துவம் உங்களிடம் இருக்கிறது. இதுக்கு நீங்க ஒரு ஆய்வு அரங்கம் மாதிரி நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளையும் பார்க்க நிறைய குறிப்பு வச்சுட்டேன். பள்ளிக்கூடம், நானும் கல்லூரி, நந்தன கல்லூரி பேராசிரியர். மற்றவர்களை உயர்வாக பேசுங்கள், நீங்கள் உயர்வாக தானாகவே உயர்வீர்கள். என்ன பெரிய ரகசியம் தலைவா? மற்றவர்களை உயர்வா பேசிட்டே ஒருத்தர் வச்சுக்கோங்க, பாராட்டிக்கிட்டே இருக்கணும், போட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எவன் செல்போன்ல ரெக்கார்டு வச்சுக்கவே தெரியல மாட்டிக்கிறான். பாட்டுகளை துணியை சிரிக்கிறாங்க. ஆமா தங்கச்சி உண்மை தானே. எவன் எங்க வச்சுக்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குது. எங்க வாத்தியார் வைஸ் சான்சலர் இருந்தாரு. எது பேசினாலும் நேரம் ஆகும் பாரு. ஒரு புனிதமான நேர்மையான முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி. நிறைய பேர் பேசுறான், என்னென்னதெல்லாம் பேசுறான் ரெக்கார்டு. இந்த பன்னிக்குட்டி உனக்கு ரெக்கார்டு எங்க ஆயிட்டு இருக்குடா, எல்லாத்தையும் பேசுறான். அவனை போட்டா உள்ள முடிச்சு கொண்டு உள்ள போட்டுறாங்க. ஒவ்வொரு வரியுமே ரொம்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே எங்க அண்ணன். அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் வெற்றியை படைக்கக்கூடிய வீரன் தான் அண்ணன் வெங்கட்டு பிஆர்ஓ. ஆமா, சத்யா அண்ணன் பாராட்டிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட போட்டோ அனுப்புறது இல்லை, ஒரு போட்டோ அனுப்புறது கிடையாது. இந்த இந்திய வரலாற்றுல கிட்டத்தட்ட நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்டுடியோவில். இங்க பாருங்க, எழுதுற பாருங்க, குடல் நிறைய நீர் இருந்தாலும் குடம் நிறைய நீர் இருந்தாலும் கொடுக்க சிறு மனம் வேண்டும். கொடுக்க மாட்டாங்க, பயங்கர இருக்கும். ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில மூடி கிடக்குதுமா. ஓடி உழைத்தவனுக்கு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு பைபிள்ல, வேர்வை சூரியன் மறைவதற்குள் கூலி கொடுத்து விடுங்க. அல்லாஹ் சொல்றார், வேர்வை வற்று முன் பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு. ஒரு கவிஞர் எழுதணும், பணக்காரி அவள் மேனியை பாரது பளபளக்கும் தகடு, நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம் தான் அந்த பாவி மகளின் உதடுனா. பணக்காரி தன் மனையாளி உடல் வெறும் பாலைவன முகடு, அது பண்ணை அடிமையாயிருந்து பட்ட பாடுகளின் சுவடுனா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவன். அண்ணனுடைய பாடல்கள்ல அண்ணாச்சி அண்ணன், சீனி அண்ணன், அப்பா முத்துலிங்க அப்பா சொல்றேன், கண்ணதாசனுடைய தத்துவங்கள் இங்க நிறைய இருக்கு. எங்கே இவர் வென்றிருக்கிறார் என்றால், மனைவியை அழைத்து முதலிலே சிறப்பு செய்த அங்கேயே வென்று விட்டார். அங்கே வென்று நல்ல பலத்த கடவுளுக்கு இதை வெடிய விடாம கொடுங்க. ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன். என்னங்க கண்ணதாசன் அப்படியே ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். அதாவது இந்த பண்பு பெரிய விஷயம். அதோட தாய், ஒரு அம்மா உட்கார வச்சிருக்கீங்க பாருங்களா, உலகத்திலே தாய் தான் தெய்வம். அந்த அம்மா உட்கார வச்சு அதை ரசிச்சு அழகுபடுத்தி உயர்ந்த பண்பாடுகளின் கூடமாக இருக்கின்றீர்கள். கண்ணதாசனுடைய தாக்கம் நிறைய இடத்துல இருக்கு, ஆனாலும் ஆக்கம் அழகாக இருக்கிறது. அந்த அந்த 2 பல்லவி, முதல் பல்லவி சொல்லுங்க. அந்த அந்தி
அந்தி மாலை சூரியன் அந்தி மாலை போய் பாடு. சூரியனின் அந்த வரியை பாடுங்க. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமே, அந்த அழகை காண அலை அலையாய் கூடும் கூட்டமே. அந்தி மாலை சூரியனின் அழகு தோற்றமேங்கிற உங்களுடைய படைப்பை பாராட்டி போற்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.